சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 4 சொற்பனமா. ஆகாஷ்யமுனை கோட்டை தளத்திலிருந்து அதிதுரிதமாக வீசப்பட்ட விஷ அம்பு இளைய பல்லவனின் மார்பில் தைத்ததும் அது அவன் உயிரை குடித்துவிட்டதாகவே எண்ணி துடிதுடித்த அமீரும் கண்டியத்தேவனும் அடுத்த வினாடி வியப்பின் எல்லைக்கு வசப்பட்டார்கள். தங்கள் கண்களையே நம்பாமல் ஏதோ இந்திரஜாலத்தை பார்ப்பது போல் கரையை பார்த்து வாயை பிளந்து கொண்டு கப்பல் தளத்தில் நின்றார்கள். சென்ற ஒரு வருடத்தில் அகோதாவிடம் இளைய பல்லவன் மரக்கல போர்க்கலையை மட்டும்தான் கற்றானா அல்லது மந்திரமும் கற்றானா என்ற எண்ண அலையில் புரண்ட அவர்கள் அவனது ஆயுள் அற்ப ஆயுளாக அடிக்கும் சக்தி உலகில் இல்லை என்று தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார்கள். விஷ அம்பிலிருந்து தப்பி கோட்டையை நோக்கி அலட்சியமாக மேலும் நடந்த படைத்தலைவனின் துணிவு பயங்கர துணிவாகவே பட்டது அவ்விருவரின் பதைத்த உள்ளங்களுக்கு. ஆனால் கோட்டைக்குள் செல்ல தீர்மானித்த வினாடியிலிருந்து இளைய பல்லவன் மட்டும் பின் ஏற்படும் அபாயங்களை முன்கூட்டியே யோசித்து விட்டான். ஆகையால் சிறிதளவும் அச்சமில்லாத இதயத்தவனாய் நிதானமும் லவலேசமும் கலந்தவனாய் தனது பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்ட பின்பே கப்பலை விட்டு கிளம்பினான். அவன் கப்பலின் மேல் தளத்தில் இருந்தபோது மார்பை பாதி திறந்து காட்டிய அரை அங்கியை அணிந்திருந்தாலும் தனது அறைக்குள் போய் பிரயாண சித்தனாய் வந்தபோது கழுத்தில் இருந்து முழந்தாள் வரை தொங்கிய உடலை பூரணமாக மறைத்து நின்ற ராஜரீக உடையே அணிந்திருந்தான். அதுவும் தன் வசமிருந்த உடைகளில் பெரும் சரிகை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட மிகவும் படோடோபமான உடையையே பொறுக்கி அணிந்திருந்தான். அந்த உடையின் கச்சையிலும் விலையுயர்ந்த மணிகளும் முத்துக்களும் பதிக்க பெற்றிருந்தன. கச்சையில் சொருகப்பட்டிருந்த சிறு வாளின் பிடியிலும் இரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருந்தன. அந்த கோலத்தில் இருந்த ஒரே பழைய அம்சம் அவன் வாள் ஒன்றுதான். சென்ற ஒரு வருட காலத்தில் பல போர்களை கண்டிருந்த அந்த வாளை மட்டும் மாற்றாமல் மற்ற சகலத்தையுமே மாற்றிக்கொண்டு பெரும் தோரணையுடனேயே அவன் கப்பல் தளத்தில் இருந்து கீழிருந்த படகில் இறங்கினான். எப்பொழுதும் அதிக படோடோபத்தை விரும்பாத கருணாகர பல்லவன் அன்று படோடோபத்தின் சின்னமாய் விளங்கியதைக் கண்டு பிரமிப்பும் வியப்பும் கொண்டதல்லாமல் எதிர்நோக்கியிருந்த ஆபத்தை முன்னிட்டு கலவரமும் அடைந்த அமீரும் கண்டியத்தேவனும் அவன் போவதைக் கண்டு அசைவற்று நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலவரத்தையோ எதிர்நோக்கியிருந்த ஆபத்தையோ சிறிதளவும் பொருட்படுத்தாமல் கப்பலின் நூலேணி மூலம் படகில் இறங்கி அதில் இருந்த இரு மாலுமிகளையும் படகை கரையை நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டான் இளைய பல்லவன். படகு சென்று கொண்டே இருக்கையில் மீண்டும் ஒரு முறை அந்த துறைமுகத்தின் அமைப்பையும் கோட்டையின் அமைப்பையும் நன்றாக கவனித்தான். அதன் பெரும் பாதுகாப்புகளையும் பலத்தையும் அவன் ஏற்கனவே எடை போட்டு கொண்டான். ஆகையால் படகில் சென்ற சமயத்தில் அவன் கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் இன்பமான காட்சிகள்தான். அவனது மரக்கலம் துறைமுகத்திற்குள் வந்து நங்கூரம் பாய்ச்சி படகில் இறங்குவதற்கு சுமார் 2 நாழிகைகளுக்கு மேல் பிடித்திருந்தபடியால் அதிகாலையில் இருந்த பெரும் உஷ்ணம் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாகி எங்கும் பெரும் ஒளியையும் பெரும் திகைப்பையும் ஏற்படுத்தியிருந்ததால் கடல் அலைகள் தரையருகே வரும் முன்பாக மடிந்து ஏற்பட்ட பெரும் திரைகள் பிரமாதமான ஒலியை பெற்று கண்ணை பறித்தன. அத்துடன் படகிலிருந்த வண்ணம் பக்கத்தின் நீரில் கையை வைத்த இளைய பல்லவன் அதுவும் லேசாக உஷ்ணப்பட்டிருப்பதைக் கண்டு இத்தகைய உஷ்ணத்திலும் பலமான ஜீவராசிகள் வாழ்கின்றன என்று ஆச்சரியத்துடன் தனக்குள் சொல்லிக்கொண்ட சமயத்தில் பலமான வாழை மீன் ஒன்று அலைமட்டத்தில் துள்ளி எழுந்து மீண்டும் நீரில் மூழ்கியதை கவனித்தான். அதை தவிர அத்தனை கடலோசையையும் பிளந்து கொண்டு பகிர்பாரிஷான் மலைக்காட்டு பகுதியிலிருந்து துஷ்ட மிருகங்களின் கர்ஜனைகளும் கேட்பதை காதில் வாங்கிய இளைய பல்லவன், உஷ்ணம் உயிரை குடிப்பதல்ல, உயிரை அழிக்கவே செய்கிறது. உயிரை அழிப்பது மட்டுமல்ல, உடலை திடமாகவும் அடிக்கிறது என்று சொல்லிக் கொண்டான். அதற்கு அத்தாட்சி கடலிலும் மலையிலும் மட்டுமில்லாது கடற்கரையிலும் கிடப்பதை கண்டான்.
தனது படகு தன்னந்தனியாக வருவதை கண்டதும் கடற்கரை குடிசை வட்டாரங்களில் நடவடிக்கைகள் துரிதமாக ஏற்பட்டதையும் மூடிய கதவுகள் திறக்கப்பட்டதையும் அவற்றிலிருந்து திடகாத்திரமான தலைகள் எட்டி பார்ப்பதையும் கண்ட இளைய பல்லவன், நல்ல பலத்தை இந்த ஆகாசமுனை உஷ்ணம் கொடுக்கத்தான் செய்கிறது. நல்ல வேளை, அதிக தைரியத்தை மட்டும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் நான் தப்புவது பெரும் கஷ்டம் என்று தனக்குள் எண்ணமிட்டு சிறிது புன்முறுவலையும் கொண்டான். எதிரே பிரிவு பிரிவாக இருந்த குடிசைகளில் வசித்திருந்த கொள்ளைக்காரர்களின் உரத்தை அவன் ஓரளவு எடை போட்டு விட்டதால் சிறிதும் அலட்சியம் செய்யாமலேயே படகில் உட்கார்ந்து படகுக்கும் நாவாய்க்கும் இடையே இருந்த தூரத்தை கடந்ததன்றி படகு கரையை அடைந்ததும் அந்த அலட்சியத்துடனேயே கரையில் குதித்து, படகை திரும்பி மரக்கலத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று தனது வீரர் இருவருக்கும் கட்டளையிட்டு தான் மட்டும் தனியாக கோட்டையை நோக்கி நடக்கலானான். அப்படி அவன் நடந்த சமயத்தில் அவன் எதையும் கவனிக்காதவன் போல் நடந்து கொண்டாலும் அவன் கண்கள் எதிர்நோக்கி வந்த ஆபத்தின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டுதான் இருந்தது. ஆகாசமுனை துறைமுகத்திற்குள் கப்பல் நுழைந்ததும் ஊதப்பட்ட கொம்புகளால் அதை அகூதாவின் கப்பலென்று நினைத்து ஓடி ஒளிந்த ஆகாசமுனை கடலோர குடிசைவாசிகள் தூரத்தில் தங்கள் குடிசையிலிருந்து கப்பலில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கவனிக்க தவறவில்லை. ஆகையால் கப்பல் நங்கூரம் பாய்ச்சியதும் அதன் தளத்திலிருந்து அகூதாவின் தோற்றத்திற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு வாலிபன் படகில் இறங்கியதையும் பார்த்து தாங்கள் வீண் கலவரப்பட்டதை உணர்ந்து கொண்டார்கள். அத்துடன் அந்த மரக்கலத்தின் வாலிப வீரன் தன்னந்தனியாக படகில் கரை நோக்கி வந்ததும் அவர்களுக்கு கொஞ்ச நஞ்சமிருந்த சந்தேகமும் அச்சமும் நீங்கிவிடவே அவர்கள் குடிசைகளை விட்டு வெளிவந்தார்கள். தனித்தனியாக குடிசை கூட்டங்களிலிருந்து திடுதிடுவென வெளிபெயர்ந்து வந்த அந்த நானாவித தோற்றமுள்ள பல நாட்டு கொள்ளைக்காரர்களும் திடீரென பெரும் கூச்சலிட்டு கத்திகள், பெரும் ஈட்டிகள், பின்புறத்தில் இருந்து மண்டையை தாக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரக்கட்டைகள் முதலிய ஆயுதங்களுடன் கரையை நோக்கி விரைந்து வந்தார்கள். வந்தது அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த குடிசையிலிருந்து பல நாட்டு பெண்களும் அவர்களுடன் ஓடி வந்தார்கள். மனித கதம்பம் போல் பல வர்ணங்களுடன் தூரத்தே வந்த அந்த கூட்டத்தை கவனித்தும் அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காதவன் போல் மணலில் அவர்களை நோக்கி நடந்தான் இளைய பல்லவன். அந்த கொள்ளைக்காரர்கள் பல பல பிரிவுகளாய் இருந்த குடிசைகளிலிருந்து தனித்தனி கூட்டமாக பிரிந்து கிளம்பினாலும் சற்று தூரத்தில் ஒன்று சேர்ந்து விட்டதன்றி நானாவித கூச்சலுடன் கேலி சிரிப்புடனும் வெகு வேகமாக இளைய பல்லவனை அணுகினார்கள். அப்படி அணுகிய அந்த மனித அலை இளைய பல்லவனை நெருங்கியதும் நல்ல மலைப்பகுதியை தாக்கும் கடல் அலை போல் சிறிது உடைந்து பின்வாங்கியது. அந்த கொள்ளை கூட்டத்தின் முன் பகுதியில் இருந்தவர்கள் தங்கள் கூட்டத்தை பார்த்தும் ஆயுதங்களை பார்த்தும் சிறிதும் அலட்சியம் செய்யாமல் வரும் அந்த வாலிபனின் துணிவை கண்டு சிறிது தயங்கினார்கள். அந்த தயக்கத்தின் விளைவாக கூட்டமும் சிறிது திடீரென தேங்கியது. முன்வரிசை தேங்கியதால் பின்வரிசைகள் சிறிது சலனப்பட்டன. அத்தனையும் கவனிக்க தவறாத கருணாகர பல்லவன் அவர்களை ஒரு முறை தன் கூரிய கண்களால் அளவெடுத்தான். கூட்டத்தில் பல நாட்டு சாதிகள் இருப்பதையும் ஆனால் நெறி மருந்துக்கு கூட அவர்களிடம் இல்லை என்பதை அவர்கள் முக பாவங்களிலிருந்து அறிந்த சோழ படைத்தலைவன் கூட்டத்தின் உட்புறத்தில் இருந்த பல நாட்டு பெண்கள் மீது கண்களை ஓட்டி அவர்களில் பெரும்பாலானோர் பிற நாட்டு கப்பல்களிலுமிருந்து கவரப்பட்டு வந்தவர்கள் என்பதையும் கற்புக்கும் அவர்களுக்கும் அதிகம் சம்பந்தம் இருக்க முடியாது என்பதையும் தீர்மானித்து கொண்டான். அத்தனை பெண் முகங்களிலும் சில தூய முகங்கள் இருப்பதைக் கண்டு உலகத்தில் எங்கும் எப்பொழுதும் தூய்மைக்கு இடமிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டான். முன்னணியில் தன் எதிரே ஆயுதங்களை பிடித்து கொண்டு நின்ற கொள்ளைக்காரர்கள் குறை எதுவாயிருந்தாலும் அச்சம் அந்த குறைகளில் ஒன்றல்ல என்பதை திட்டமாக உணர்ந்து கொண்டான் சோழர்களின் படைத்தலைவன். அந்த முகங்களில் தன்னை கண்டதால் சற்று குழப்பம் இருந்ததே ஒழிய அச்சத்தின் சாயை சிறிது அளவும் இல்லை என்பதை கவனித்து தான் சிறிது நிதானம் பிசுகினாலும் தன் உயிர் செல்லா காசாய் போய்விடும் என்பதை தீர்மானித்து கொண்டான். கொம்புகள் ஊதப்பட்டதும் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதற்கு காரணம் அச்சமே என்றாலும்
பெரும் படைகளே கேட்டு அஞ்சிய அகூதாவின் கொம்புகளின் சப்தத்தை அந்த கொள்ளைக்காரர்கள் செவிமடுத்து பயப்பட்டது பெரும் அச்சத்தின் அறிகுறியாகாதே என்பதை புரிந்து கொண்டான். கொள்ளைக்காரர்களின் பலாபலத்தை இப்படி எடை போட்டுக்கொண்டு இளைய பல்லவன் அவர்கள் தன்னை அணுகியதும் அவர்களை கூர்ந்து ஒரு முறை நோக்கினான். பிறகு அவர்கள் கையில் இருந்த பலவித ஆயுதங்களை நோக்கினான். தனி மனிதனை கொல்வதற்கு இத்தனை ஆயுதங்களா என்று படைத்தலைவன் ஒருவன் தன் வீரர்களை கேட்கும் அதிகார தோணியில் அந்த கொள்ளைக்காரர் கூட்டத்தை நோக்கி கேட்டான். அவன் தோரணையும் கேள்வியில் தொனித்த அதிகாரத்தையும் கண்டு கொள்ளைக்காரர்கள் ஒரு வினாடி மிரண்டன. பிறகு அவர்களில் ஒரு தமிழன், "நீ யார்?" என்று பதில் கேள்வி ஒன்றை வீசினான். "உங்களில் ஒருவன்" என்றான் இளைய பல்லவன் தீர்க்கமான நிதானமான குரலில். "உங்களில் ஒருவனா?" ஆச்சரியத்துடன் அந்த கொள்ளைக்காரன் மறுபடியும் கேட்டான். அடுத்த வினாடி அந்த முன்னணி கொள்ளைக்காரர்களுக்கு பின்னால் இருந்து, "போய் போய், அவன் உடையைப் பார்" என்று பல குரல்கள் எழுந்தன. இதையடுத்து அர்த்தமில்லாத கூச்சலும் மிரட்டலும் அந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்தும் அங்கிருந்த பெண்களிடமிருந்தும் கிளம்பின. "அவனை கொல்லுங்கள், கொல்லுங்கள்" என்று பலமான கூச்சல்கள் கடல் அலையும் அடிக்கும் அளவிற்கு எழுந்தன. அத்தனைக்கும் அசையாமல் நின்ற இடத்திலேயே நின்றான் இளைய பல்லவன். அவனது கூரிய விழிகளில் ஏளன ஒளி மண்டி கிடந்தது. அந்த கூக்குரலை கேட்டு அவன் கை அவன் பெரு வாளையோ கச்சையில் இருந்த சிறு வாளை கூட நோக்கி செல்லாததைக் கண்ட கொள்ளைக்காரர்கள் குழப்பமடைந்தன. அடுத்த வினாடி பேசாமலேயே அவர்களை நோக்கி 2 அடி முன்னெடுத்து வைத்தான் இளைய பல்லவன். சிங்கத்தைக் கண்டு பின்வாங்கும் ஆட்டு மந்தை போல் அந்த கொள்ளை கூட்டம் பின்வாங்கியது. "குறைக்கிற நாய் கடிப்பதில்லை" என்று சீற்றத்துடன் கூவிய இளைய பல்லவன் சற்றென்று நின்றான். அந்த கூட்டமும் நின்றது. கூச்சலும் மந்திரத்தால் கட்டப்பட்டது போல் நின்றது. சென்ற ஒரு வருடத்தில் அகூதாவிடமிருந்து மனோதத்துவ சாத்திரத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் அந்த வாலிப வீரன். பெரும் கூட்டங்களை ஆயுத பலத்தால் சமாளிக்க முடியாது, புத்தி பலத்தாலும் சாமர்த்தியத்தாலும் சமாளிக்க முடியும் என்று அகூதா பல முறை கூறியிருப்பதை அந்த சமயத்தில் நினைத்து கொண்ட இளைய பல்லவன் அந்த கொள்ளைக்காரர்களில் முதலில் பேசிய தமிழனை அருகே அழைத்து, "இவர்களுக்கு சொல், நான் அகூதாவின் உபதலைவன் என்று. அகூதாவை விட்டு விலகிவிட்டேன் என்பதையும் தெரிவி" என்று உத்தரவிட்டான். அந்த பிராந்தியத்தில் அதிகமாக பரவியிருந்த காவி பாஷையில் அதை மொழிபெயர்த்தான் அந்த தமிழன். பதிலும் காவி பாஷையிலேயே வந்தது. "இங்கு ஏன் வந்தான்?" என்று மீண்டும் பல குரல்கள் கிளம்பின. அதையும் மொழிபெயர்த்தான் தமிழன். "உங்களுடன் வசிக்க, உங்கள் உதவியை பெற, உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை அளிக்க. உங்களுக்கு தெரியுமா, பெரும் பொருளை ஏற்றிக்கொண்டு கலிங்கத்து கப்பல் ஒன்று செல்லப் போகிறதென்று" என்று வினவினான் படைத்தலைவன். இது மொழிபெயர்க்கப்பட்டதும் அந்த கூட்டத்தின் பயங்கர கூச்சலும் பதில் கழிவெறி கூச்சலும் எழுந்தது. பொன்னை எதிர்பார்த்ததால் ஏற்பட்ட வெறி அவர்கள் எதிர்ப்பை நிமிட நேரத்தில் நட்பாக மாற்றவே அவர்களில் சிலர் அவனை கட்டி கொண்டார்கள். அவன் இஷ்டப்பட்டிருந்தால் அவனை தூக்கி கொண்டே கோட்டைக்கு சென்றிருப்பார்கள். இளைய பல்லவன் அதை அனுமதிக்காமல் அவர்களை விலக்கிக் கொண்டு முன்னே நடந்தான். அவர்கள் கூச்சலிட்டு கொண்டும் ஆடி பாடிக்கொண்டும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். வானை பிளந்த அவர்கள் கழிவறி கூச்சல் திடீரென நின்றது. கோட்டை மீதிருந்து வீசப்பட்ட விஷ அம்பு அவன் மார்பில் பாய்ந்ததும் கூச்சல் ஸ்தம்பித்தது. பயத்தின் மூச்சுக்காட்டு மற்றும் என்று சத்தத்துடன் எழுந்தது. அடுத்த வினாடி அதுவே ஆச்சரியத்திற்கு அடிக்கோலிட்டது. விஷ அம்பு மார்பில் தைத்திருக்க கண்ணிமைக்கும் நேரம் நின்ற கருணாகர பல்லவன் தள்ளாடி திடீரென விழுவான் என்று அவனை பிடிக்கப் போன 2 கள்வரும் அவன் உதடுகளிலிருந்து உதிர்த்த திடீர் சிரிப்பை கேட்டு திகைத்தன. அடுத்த வினாடி அந்த அம்பை மார்பிலிருந்து பிடுங்கி அலட்சியமாக அவன் எறிந்துவிட்டு மேலே நடக்க முற்பட்டதையும் அம்பு தைத்த இடத்தில் சிறிது இரத்தம் கூட வராததையும் கண்டு பெரும் பயமும் வியப்பும் அடைந்தனர் கள்வர். அதன் விளைவாக சிலர் அவனை தொடர்ந்தனர். சிலர் கைகளை ஆகாசத்தில் ஆட்டி மேற்கொண்டு அம்பு வீச வேண்டாம் என்று கோட்டை காவலருக்கு எச்சரிக்கையிட்டார்கள்.
அத்துடன் ஏதோ மந்திரத்தால் வசப்பட்டவர்கள் போல் தேவபுருஷனை தொடரும் மானிட பிறவிகளென இளைய பல்லவனை தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் செய்த செய்கையால் அவர்கள் கூட்டமாக இளைய பல்லவனை தொடர்ந்து வந்ததாலும் ஆபத்தேதும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட கோட்டை காவலர் மேற்கொண்டு அம்புகளை வீசாமல் கோட்டை கதவுகளையும் திறந்தார்கள். அங்கிருந்த கோட்டை காவலரின் தலைவனை நோக்கிய கருணாகர பல்லவன் கோட்டை தலைவரை அவசியமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டான். காவலர் தலைவன் சில வினாடிகள் இளைய பல்லவனை ஏற இறங்க பார்த்தான். அவன் உடையின் உயர்வையும் தோரணையின் கம்பீரத்தையும் கண்டு, சரி, பின்னால் வா என்பதற்கு அறிகுறியாக செய்கை செய்துவிட்டு முன்னால் நடந்தான். கொள்ளையர் புடைசூழ காவலர் தலைவனை பின்பற்றி அந்த மலை சரிவின் சில வீதிகளை தாண்டி உச்சியிலிருந்த மாளிகைக்கு வந்த இளைய பல்லவன் கடைசியாக அந்த மாளிகையின் பெரும் அறை ஒன்றில் உட்கார வைக்கப்பட்டான். வினாடிகள் சில ஓடின. தீவிர சிந்தனையில் ஆழ்ந்து அந்த அறையை சுற்றும் முற்றும் பார்த்த இளைய பல்லவன் பயங்கரமான ஒரு மனிதனின் இருப்பிடத்திற்கு தான் வந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். அத்தகைய மனிதனை தான் சரிப்படுத்த வேண்டுமானால் தன் சாமர்த்தியத்தில் பெரும் பகுதியை உபயோகிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டான். இப்படி அவன் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் தூரத்தே இருந்த சிறிய கதவு ஒன்று திறக்கப்பட்டு கோட்டை தலைவன் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டதும் இளைய பல்லவனின் சிந்தனைகள் எங்கெங்கோ பறந்தன. விவரிக்க இயலாத பெரும் திகைப்பு அவன் இதயத்தை சூழ்ந்து கொண்டது. தான் இருப்பது உண்மையில் ஆகாசமுனைதானா என்பதை பற்றி பெரும் சந்தேகம் துளிர்விட்டது அவன் இதயத்தில். தான் காண்பது சொற்பனமா என்று கூட திகைத்தான் அவன்.